ஒரு நிமிஷம் நான் சொல்றதை அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மொத்த உடம்பும் ஒரு மெட்டல் பாக்ஸ்க்குள்ள, ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. உங்க தலை மட்டும் வெளியில இருக்குது. அந்த மெட்டல் பாக்ஸ்க்குள்ள ஒரு மெஷினோட சத்தம் இடைவிடாம ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் உங்க நுரையீரலை இயக்குது. அந்த மிஷின் நின்றுச்சுன்னா நுரையீரல் இயங்காது, உயிர் போயிடும். இப்படி ஒரு நாள் 2 நாள் வாழ்றது இல்லை. ஒரு மனுஷன் 72 வருஷம் இப்படிப்பட்ட இரும்பு பெட்டிக்குள்ளேயே வாழ்ந்திருக்கிறார். அந்த இரும்பு நுரையீரல் தான் அவரை அத்தனை வருஷம் வாழ வச்சிருக்குது. இது ஒரே ஒருத்தரோட கதை மட்டும் இல்லை. அமெரிக்காவில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனுஷங்க இப்படிப்பட்ட மெட்டல் பாக்ஸ்க்குள்ள வாழ்நாள் முழுக்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதுலேயும் அலெக்சாண்டர் பால் அப்படின்னு ஒருத்தர் 72 வருஷம் 6 வயசுல இந்த மெட்டல் பாக்ஸ்க்குள்ளே போய் அவரோட 78 வயசில் அவர் சாகிற வரைக்கும் அந்த இயந்திரத்துக்குள்ளேயே இருந்திருக்கிறார். இது என்ன கதை? ஏன் இந்த மனிதர்கள் மெட்டல் பாக்ஸ்க்குள்ளே வாழ்ந்தாங்க அப்படின்னா, அதை அயன் லங் அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. இரும்பு நுரையீரல். இது என்ன வரலாறு? மனித குலத்தோட இருண்ட பக்கத்தை இந்த வீடியோவில் திறந்து பார்த்தலாம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. 1950களில் அமெரிக்கா ரொம்ப செழிப்பாக இருந்த நேரம். ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு தடை போடுற மாதிரி கோடை காலம் வந்தாலே பெற்றவங்க பதற ஆரம்பித்தாங்க. காரணம் போலியோ. இளம்பிள்ளைவாதம்னு சொல்லப்படுற போலியோ அப்போ உலகம் முழுக்க தீவிரமாக பரவிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எக்கச்சக்கமான போலியோ நோயாளிகள் அமெரிக்கா முழுக்க. போலியோ நோயாளிகள் அப்படின்னா எல்லாமே 7-8 வயசு இருக்கிற சின்ன குழந்தைங்க. இந்த போலியோன்ற வைரஸ் ஈஸியாக ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு பரவக்கூடியது. அப்படி பரவுனா நரம்பு மண்டலத்தை தாக்கி தசைகளை செயல்பட விடாமல் செஞ்சு உடல் உறுப்புகளை முடக்கி வாழ்க்கையே நாசம் பண்ணிடும். போலியோவை பற்றி அதிகமாக விளக்கி சொல்ல தேவையில்ல. நம்ம ஊர்லேயே போலியோவால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே அதை பற்றி தெரியும். ஸோ அந்த டைமில் அமெரிக்காவிலையும் இந்த போலியோ ரொம்ப உச்சத்தில் இருந்த நேரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1946 வருஷம் டெக்சாஸ் மாகாணத்தில் பால் அலெக்சாண்டர் அப்படின்னு சின்ன பையன் பிறக்கிறான். அதிலிருந்து ஒரு 6 வருஷம் 1952 அந்த பையனுக்கு 6 வயசாக இருக்கும்போது கழுத்தில் வலி, காய்ச்சல் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. அவனை சேர்த்த அந்த பார்க்லேண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த பையனை போலவே ஏராளமான சின்ன சின்ன பசங்க போலியோ தாக்குதல்னால அங்கே சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்போ அலெக்சாண்டர் பால் வலியால் துடிக்கிறான். டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. போலியோ அட்டாக் ரொம்ப சிவியராக இருக்குது, காப்பாற்றவே முடியாது அப்படின்ற கண்டிஷன் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த போலியோ அட்டாக் அப்படிங்கிறது உடல் உறுப்புகளை தாக்கி வாழ்நாள் முழுக்க செயல்பட விடாமல் செஞ்சிரும் அப்படிங்கிறது நம்முடைய பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங். பட் இந்த நோயோட தீவிரத்தன்மை அதிகமாகும் போது நுரையீரலோட அந்த சுவாச மண்டலத்தோட தசைகளை இறுக்கி பிடிச்சு மூச்சு விட முடியாமல் செஞ்சு அது மரணத்தை கூட ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட தீவிரமான போலியோ நோய் அந்த காலகட்டத்தில் பரவிட்டு இருந்துச்சு. உலகமே அதை கண்டு அலறிட்டு இருந்துச்சு. இப்போது அலெக்சாண்டர் பாலும் அப்படிப்பட்ட கண்டிஷனில் சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு, காப்பாற்ற முடியாது அப்படின்றது தான் நிலைமை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த குழுவில் இருந்த ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையனை அந்த இரும்பு குழாய்க்குள்ளே அடைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். அந்த இரும்பு குழாய் தான் இரும்பு நுரையீரல், அயன் லங். அங்கே இருந்த அந்த அயன் லங்கில் அவனை அடைக்கிறாங்க. அயன் லங் அப்படிங்கிறது என்ன, அந்த இரும்பு நுரையீரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த இரும்பு நுரையீரல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 800 பவுண்ட் எடை கொண்ட ஒரு உருளை வடிவிலான ராட்சச இரும்பு டப்பா அப்படின்னு சொல்லலாம். இதில் அந்த போலியோவால் அஃபெக்ட் ஆன சின்ன பசங்களை இந்த மிஷின்குள்ளே வச்சுருவாங்க. தலை மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும், மொத்த உடம்பும் உள்ளே இருக்கும். இப்போ ஒரு பம்ப் மூலமாக அந்த மிஷினோட உள்பகுதி காற்றோட ப்ரெஷரை ஏற்றி இறக்குறதன் மூலமாக அவங்களோட நுரையீரலை செயற்கையாக இயங்க செய்வாங்க. அதுதான் இந்த அயன் லங்கோட அடிப்படையான செயல்படும் முறை. 1928 பாஸ்டன் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் இதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி ரொம்ப போலியோ சிவியராக அட்டாக் ஆகி வந்த ஒரு 8 வயசு சிறுமி, அந்த பொண்ணுக்கு இது மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து உழைக்க வைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் சிவியராக போலியோ அட்டாக் வந்துச்சுன்னா மரணம் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு இருந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வழியில் உயிரை ரீட்டைன் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலை வந்ததுனால இந்த இயந்திரங்கள்
பாப்புலர் ஆகுது மக்கள் மத்தியில். 1930-40 இந்த காலகட்டத்தில் அமெரிக்கா ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த அயன் லங்ஸ் வந்து வெரி பாப்புலராக இருக்குது. எந்த பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனாலும் 30-40 இயந்திரங்கள் வரிசையாக இருக்குது. அதில் வந்து அந்த குழந்தைங்களோட தலை மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. அந்த விசுவல்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க, 7 வயசு 8 வயசு, அந்த மிஷின் வரிசையாக அடுக்கிருக்குது. அதில் அந்த சின்ன குழந்தையோட தலை மட்டும் வெளியில் நீட்டிகிட்டு இருக்குது. இன்றைக்கி நமக்கு மெடிக்கல் வசதிகள்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு. இன்னைய நிலைமையிலேருந்து அதை பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் ஸ்கேரியாகவும் இருக்குது. பட் அன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இது ஒன்று தான் அவங்களுக்கு வழியாக இருந்திருக்குது. அதனால் இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் அந்த அலெக்சாண்டர் பால் அவரையும் இந்த அயன் லங்கை பயன்படுத்தி அது உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. இயந்திரங்கள் மூலமாக அவருக்கு செயற்கை சுவாசம், அதாவது இந்த ப்ரெஷரை ஏற்றி குறைச்சி அது மூலமாக அவருடைய நுரையீரலுக்கு ஒரு செயற்கை சுவாசத்தை வரவழைச்சு அவருடைய லைஃப்பை வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. பல மணி நேரம் கழித்து கண் விழிச்சப்போ அலெக்சாண்டர் பாலோட மொத்த உடம்பும் அந்த மெட்டல் பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு. தலை மட்டும் வெளியில் நீட்டிட்டு இருந்துச்சு. எதையுமே அசைக்க முடியலை. அந்த தலைக்கு மேலே ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது மட்டும்தான் அந்த பையனோட காட்சியில் பதிவாகும். அதை மட்டும்தான் அவனால் பார்க்க முடியும். அப்படி ஒரு வேறொரு உலகத்துக்குள்ளே அந்த பையன் போயிட்டான். அந்த இரும்பு மெட்டல் பாக்ஸ்குள்ளே இயங்கிட்டு இருக்கிற அந்த மிஷினோட சத்தம் இருக்கு இல்லையா, அந்த சத்தம் மட்டும்தான் அலெக்சாண்டர் பால் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறதுக்கான ஒரே அடையாளம். அதுதான் அவனுடைய இதய துடிப்பு. நுரையீரலே இதயமாக மாறியிருந்த ஒரு தருணம் அது. ஒரு வகையில் அலெக்சாண்டர் பாலோட உயிரை காப்பாற்றிருந்தாலும் கூட அந்த அயன் லங் இன்னொரு வகையில் அவனுக்கு ஒரு சவப்பெட்டி போல் இருந்துச்சு. அந்த இடத்த விட்டு அகல முடியாமல் ஒரு மெட்டல் பாக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்லையே 18 மாதங்கள் அலெக்சாண்டர் பால் இருந்தான். அவனுடைய 6 வயசில் உள்ளே போய் 7.5 வயசு வரைக்கும் அந்த மெட்டல் பாக்ஸ்குள்ளே ஹாஸ்பிட்டல்லையே வச்சுருந்தாங்க. பொதுவாக இந்த அயன் லங்ஸ் ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில வாரங்கள் மாதங்கள் பயன்படுத்திட்டு அவங்க அந்த மோசமான நிலைமையிலிருந்து மீண்டு வந்த பிறகு அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து அனுப்பிடுவாங்க. ரெகுலர் லைஃப்குள்ளே வந்துடுவாங்க. போலியோவால் அவங்களோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அன்றைக்கு இருந்த மருத்துவம் அதுக்கு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு வழி இல்லை. மற்றபடி அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்க வேண்டிய நிலைமை இல்லை, போயிடுவாங்க. பட் அலெக்சாண்டர் பாலை பொறுத்தவரையிலும் அந்த நுரையீரலுக்கு போகிற அந்த தசைகள்லாம் ரொம்ப இறுக்கமாக சுவாசிக்கிறதுக்கு தடையாக இருந்ததுனால தொடர்ந்து இந்த அயன் லங்குக்குள்ளே அந்த பையன் இருக்க வேண்டிய நிலைமை. எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னா அதுக்கு மருத்துவர்களாலையும் பதில் சொல்ல முடியல. தொடர்ந்து உயிர் வாழணும்னா தொடர்ந்து இந்த பாக்ஸ்குள்ளே அலெக்சாண்டர் பால் இருந்தாகணும். அவங்களோட பேரண்ட்ஸ் அந்த மிஷினோடு சேர்த்து அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அலெக்சாண்டர் பால் என்ற இந்த மனிதர் தன்னுடைய 78 வயசு வரையிலும் அந்த பாக்ஸ்குள்ளே தான் வாழ்ந்தார். சரி, எப்படி வாழ்ந்தார்? அவருடைய அன்றாட நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்கும்? டாய்லெட் போகிறது, யூரின் போகிறது, சாப்பிட்றது, பல் விளக்குறது, இதெல்லாம் எப்படி பண்ணார் அப்படின்னா, அந்த அயன் பாக்ஸ்குள்ளே ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக ஈரத்துணியை நினச்சி கையை விட்டு அப்படி தான் உடம்பை தொடச்சி விடணும். அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுக்க முடியாது. அதே போல் யாராச்சும் ஒருத்தர் அவருக்கு பல் விளக்கி விடணும். இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கணும்னா அவருக்கு பக்கத்தில் வச்சு விரித்து காட்டி அவரை படிக்க வைக்கணும். புக்குனாலும் அப்படி தான். சின்ன பையன் இல்லையா, அதனால் அந்த விளையாடுற எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நினச்சே பார்க்க முடியல. ஒரு 7-8 வயசு சின்ன பையன், உடம்பு முழுக்க அப்படியே ஒரு பெட்டிக்குள்ளே இருக்கும், தலை மட்டும்தான் அப்படியே நீட்டிட்டு படுத்துருக்கணும். அதுவும் எந்நேரமும் அப்படின்னா அது மிகப்பெரிய சிறை. ஆனாலும் அலெக்சாண்டர் பால் அதை அனுபவித்தான். அந்த பையன் அவனோட தலைக்கு மேலே ஒரு சின்ன கண்ணாடி, அந்த கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த உருவங்கள், அந்த காட்சிகள் தான் அவனுடைய உலகம். தலையை 2 பக்கமும் திருப்பும்போது ஜன்னலுக்கு வெளியில் தெரிகிற அந்த காட்சிகள் தான் அவனுடைய உலகம். இப்படியே தான் அந்த பையன் வாழ்ந்தான். இப்படியே போயிட்டு இருக்கும்போது அலெக்சாண்டர் பாலுக்கு பிசியோதெரப்பி கொடுக்க வந்த ஒரு லேடி பிசியோதெரபிஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஃப்ராக் ப்ரீத்திங், தவளை சுவாசித்தல் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ ட்ரை பண்ணிப்பார். அப்படி ட்ரை பண்ணி நீ அந்த முறையில் சுவாசிச்சிட்ட அப்படின்னா இந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீ வேணால் ட்ரை பண்ணிப்பார். அப்படி ட்ரை பண்ணி நீ சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் ஒரு நாய்க்குட்டியை பரிசாக தருவேன் அப்படின்னு அவங்க ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க. இவருக்கு இந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு முதல் தடவையாக
அது அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அதை ட்ரை பண்ணுறாரு. அது என்ன ஃப்ராக் ப்ரீத்திங், அது என்ன தவளை சுவாசம் அப்படின்னா, தொண்டை நாக்கு தசைகளை பயன்படுத்தி காற்றை சுவாசிக்காமல் விழுங்கிறது, அப்புறம் மூச்சு விடுறது. கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த சவாலை அலெக்சாண்டர் பால் ஏற்றுக்கிட்டார். இது தனக்கு கிடைத்த நல் வாய்ப்பு அப்படின்னு பல மணி நேரம் அந்த முறையில் சுவாசிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்லை, மாதக்கணக்கில் இடைவிடாமல் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி 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 ஒரு கட்டத்தில் சில நிமிஷங்கள் வரைக்கும் அந்த முறையில் சுவாசித்து உயிர் வாழ முடியும் அப்படின்ற கண்டிஷனுக்கு வந்து சேர்றாரு. ஃபிசியோதெரபிஸ்ட் இதை பார்த்துட்டு வாழ்த்திட்டு சொன்னது போலவே ஒரு நாய்க்குட்டியை வாங்கி அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க. அந்த நாய்க்குட்டிக்கு அவர் ஜிஞ்சர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. இந்த சக்ஸஸ் அவருக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதே ஃப்ராக் பிரீத்திங் மெத்தடில் பயிற்சி பண்ணி பண்ணி சில நிமிஷங்கள் அப்படிங்கிறத சில மணி நேரமாக இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அந்த பாக்ஸை விட்டு வெளியில் வந்து ஒரு சில மணி நேரம் இந்த முறையில் சுவாசித்து உயிர் வாழ முடியும் அப்படின்ற நிலைமையை அவர் எட்டுறாரு. இந்த புது சுதந்திரம் அலெக்சாண்டர் பாலுக்கு புது விடுதலையையும் புது நம்பிக்கையும் கொடுத்துச்சு. எல்லாரையும் போல தானும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் மற்ற பசங்கன்னா ஸ்கூலுக்கு போய் படிச்சிருவாங்க. இவர் எப்படி படிக்க முடியும்? இவரே பெரும்பாலான நேரம் அந்த இரும்பு பெட்டிக்குள்ளே இருக்கிறாரு. எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? அதனால் ஸ்கூலில் இவரை சேர்த்துக்கிறதுக்கு மறுத்துட்டாங்க. அதுக்கு ஒரு பெரும் போராட்டம், பல வருடங்கள் போராட்டம் நடத்தி ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டாச்சு. எவ்வளவு நேரம் தவளை சுவாசத்தை பயன்படுத்தி அவரால் வெளியில் இருக்க முடியுமோ அந்த நேரம் மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, மற்றபடி வீட்டிலே இருக்கிறது. அப்படியே படிக்கிறதா இருந்தாலும் இவரால் கையால் எதையும் எழுத முடியாது. அதனால் முழுக்க இவரோட பேரண்ட் வந்து பக்கத்தில் இருந்துட்டு இந்த புத்தகத்தோட பேஜை புரட்ட அதை மனப்பாடமாக கிரகிச்சிக்கிட்டு சொல்ல எழுதி அந்த முறையில் தான் இவர் ஸ்கூலை அட்டன் பண்ணியிருக்கார். அப்படி அட்டன் பண்ணி 1967 தன்னோட 21வது வயசில் ஸ்கூல்லையே செகண்ட் ரேங்க் எடுத்து பாஸ் பண்ணுறாரு. அந்தளவுக்கு நல்லா படிச்சிருக்கார். சரி, ஸ்கூல் படிப்போடு நிறுத்திக்கிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து காலேஜ் போகிறார். காலேஜ்லேயும் இதே போல் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பல வருட போராட்டம். அந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு காலேஜில் சேர்ந்து இந்த தவளை சுவாச முறையை பயன்படுத்தி அந்த கேப்பில் மட்டும் காலேஜ் போகிறது, அப்புறம் மீதி நேரம் பாக்ஸ்குள்ளே போகிறது, அப்படியே போய் 1978 இளங்கலை பட்டம் வாங்குறாரு. அதோடு நிறுத்திக்காமல் 1984 சட்டத்துறையில் டாக்டர் பட்டம் வாங்குறாரு. இப்படி வக்கீலுக்கு படிச்சிட்டார். படிச்சுட்டு சும்மா இல்லை, அடுத்தது வக்கீல் வேலை பார்க்க போகிறார். கோர்ட்டில் போய் வாதாடுறாரு. எப்படின்னா நைட்டெல்லாம் அந்த இதில் இருப்பார், அந்த இரும்பு குழாய்க்குள்ளே இருப்பார். பகலில் இங்கே கோர்ட்டுக்கு வந்துடுவார். இன் பிட்வீன் கேப்பில் அந்த தவளை சுவாச முறையை பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த முறையில் அதிகமான நேரம் வெளியில் இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அவர் நிலைமையை உயர்த்திக்கிட்டார். அதிகமானனா ரொம்ப இல்லை, ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த அளவுக்கு இந்த ப்ரீத்திங் மெத்தடை பயன்படுத்தி வெளியில் இருக்க முடியும் அப்படின்னு நிலைமையை உருவாக்கிக்கிட்டாரு. அந்த கண்டிஷனில் ஒரு வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு கோர்ட்டில் வந்து தன்னுடைய கட்சிக்காரங்களுக்காக அவர் வாதாடுறார். இந்த காலகட்டத்தில எல்லாம் இவருடைய உடல்நிலை காரணமாகவும் இவருடைய அசாத்தியமான தன்னம்பிக்கை காரணமாகவும் அமெரிக்க ஊடகங்களில் அலெக்சாண்டர் பால் ரொம்ப பாப்புலர் ஆகிறார். இப்படியே வருஷங்கள் ஓடுது, டெக்னாலஜி வளருது. குறிப்பாக மருத்துவத்துறையோட டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. போலியோவெல்லாம் வேக்சின் கண்டுபிடிச்சு ஆல்மோஸ்ட் அதை ஒழிச்சிட்டாங்க. இந்த சுவாசிக்கிற முறையிலையுமே கூட வெண்டிலேட்டர்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் கூட அலெக்சாண்டர் பால் தொடர்ந்து அந்த அயன் லங்க்ன்ற அந்த மிஷினை தான் யூஸ் பண்ணார். ஏன் அவர் வெண்டிலேட்டரை யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள். ஒன்று, அவரோட அந்த நுரையீரல் பகுதி தசைகள் இந்த வெண்டிலேட்டரை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமான காரணம். இவருடைய பாடி கண்டிஷனுக்கு இவர் சுவாசிக்கணுன்னாக்க தொண்டை பகுதியில் ஒரு ஓட்டை போடணும். இப்போ ஜெயலலிதாலாம் அப்போலோவில் இருக்கும்போது கடைசி நேரத்தில் அவங்களுக்கு தொண்டையில் ஒரு ஓட்டையெல்லாம் போட்டாங்க. அதுபோல் இவருக்கு ஓட்டை போட்டால் தான் சுவாசிக்க முடியும் அப்படிங்கிறது அவருடைய மெடிக்கல் கண்டிஷன். பட் அவருடைய உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காது. அதனால தொடர்ந்து அவர் அயன் லங்க்லேயே இருக்க வேண்டிய நிலைமை. அதில் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். பட் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அதுக்கான உதிரி பாகங்கள்லாம் கிடைக்கல. இவர் உடனே அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா யூடியூப்பில் வீடியோ போட்டு இதுக்கு உதிரி பாகங்கள் எங்கேயாவது கிடைக்குமா, ஏதாவது ரிப்பேர் ஆகும்ல அந்த இயந்திரம், அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வீடியோலாம் போட்டு அது உலகம் முழுக்க இருந்து பல பேருக்கு ஹெல்ப்லாம் பண்ணி அப்படி அந்த மிஷினை வச்சு அவர் தொடர்ந்து சுவாசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவருக்கு அடுத்து இன்னொரு ஆசை வருது, தன்னுடைய பயோகிராஃபியை எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆல்ரெடியே இவர் வந்து வாயில் ப்ரஷ்ஷை வச்சு ஓவியங்கள்லாம் வரைகிற அளவுக்கு முன்னேறிட்டார். அவர் வரைஞ்ச ஓவியங்கள்லாம் இணையத்தில் அந்த ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் இருக்குது.
ரொம்ப அழகாக வரைகிறார். வாயில் ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு அது மூலமாகவே ஓவியம் வரைகிறார். இப்போ இவருக்கு பயோகிராஃபியை எழுதணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு, வாயில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அந்த குச்சி மூலமாக கம்ப்யூட்டரோட கீபோர்டில் ஒவ்வொரு எழுத்தாக டச் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறார். எவ்வளோ காலம் தெரியுமா? 8 வருஷம் இவருடைய பயோகிராஃபியை எழுதி 3 minutes for a dog, my life in an iron lung அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேர். இவரோட ஆட்டோபயோகிராஃபி புத்தகம் உலகம் முழுக்க பாப்புலராக பேசப்பட்டுச்சு. ஆனால் இது அலெக்சாண்டர் பால் ஒருத்தரோட கதை இல்லை. இவரை போல எத்தனையோ பேர் அந்த இரும்பு நுரையீரலில் பல வருஷங்கள் வாழ்ந்தாங்க. அதில் ஒருத்தங்களோட பேர் மார்த்தா ஆன் லில்லார்ட். 1953 இவங்க போலியோவால் பாதிக்கப்பட்டு இந்த மிஷினுக்குள்ளே கொண்டு போகப்பட்டாங்க. இன்னைய வரைக்குமே அந்த மிஷினில் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஓக்லஹோமா மாகாணத்தில் இவங்க வாழ்கிறாங்க. இந்த இரும்பு நுரையீரலுக்குள்ளே வாழ்கிறாங்க. அலெக்சாண்டர் பால் இறந்து போன பிறகு அநேகமாக இந்த உலகத்தில் அயன் லங்கோட வாழ்ந்துட்டு இருக்கிற கடைசி பெண் இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே போல் டயான் ஓடல் அப்படின்னு இன்னொரு பெண்மணி கிட்டத்தட்ட 60 வருஷம் இந்த இரும்பு இருதயத்தோடு அவங்க வாழ்ந்தாங்க. கடைசியில் 2008 வருஷம் அந்த மெஷினோட கரண்ட் கட் ஆகிட்டதுனால இறந்து போயிட்டாங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த அயன் லங்க் இருக்கு இல்லையா, 24/7 அதுக்கு பவர் சப்ளை இருக்கணும். நடுவில் பவர் கட் ஆகிடுச்சுன்னா அதில் உள்ளே இருக்கிறவங்க அடுத்த ஒரு சில நிமிஷங்களில் இறந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது செயற்கை சுவாசம். செயற்கையான முறையில் அவங்களோட நுரையீரலை இயங்க வைக்கிறாங்க. பவர் சப்ளை போச்சுன்னா நுரையீரல் சுவாசிக்கிறத நிறுத்திடும். பல மரணங்கள் அப்படி நடந்திருக்குது. அதுக்கு உதாரணம் தான் இந்த டயான் ஓடல் அப்படின்ற பெண்மணியோட மரணம். இரும்பு நுரையீரலோட அதிக காலம் வாழ்ந்த மனிதர் அப்படின்னு கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சார் அலெக்சாண்டர் பால். அவருடைய 78வது வயசில் 2024 வருஷம் மார்ச் 11 அமெரிக்காவில் அவர் இறந்து போனார். ஒரு இரும்பு நுரையீரலை வச்சுக்கிட்டு உலகத்தோடு போராடிட்டு இருந்த ஒரு மனிதரோட பயணம் இப்படி முடிவுக்கு வந்துச்சு. அவருடைய உடம்பு ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய கனவு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால தான் ஒரு எழுத்தாளர், ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு பல பேருக்கு அவர் இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். இன்னொரு பக்கம் அந்த காலம் போல் வருமா, இப்போ தான் எல்லாமே நாசமாக போச்சு, அந்த காலத்தில் ரொம்ப சௌரியமாக இருந்தோம் அப்படின்னு பழங்கதை பேசுகிறவங்க, மனிதர்கள் மருத்துவ ரீதியாக எவ்வளோ பின்தங்கி இருந்தோம், எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை இதன் மூலமாக இழந்தோம் அப்படின்றதுக்கு இந்த இரும்பு நுரையீரல் ஒரு வரலாற்று சாட்சியாகவும் இருக்குது. ஸோ இதுதான் இரும்பு நுரையீரலின் கதை. இப்படி எத்தனையோ மனிதகுல வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம்.